ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்குக்கு எந்தெந்த பிளேயரை லீவ் பண்ணணும், எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த பிளேயரை கரெக்டாக நம்ம லீவ் பண்ணி எடுக்கும் போது அந்த ரேங்க் ஆனது கூடும் அப்படிங்கிறத தெரியும். இந்த வென்யூட ப்ராக்ரஸ், மேட்ச் கண்டிஷன், இந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இதில் 144 மேட்சஸ் பிளே பண்ணதில் ஈக்குவலாக தான் ரெண்டு பக்கமும் வின் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 தான் இங்கே அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸ்லோ ட்ராக்கு ஸ்பின் கண்டிஷனுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த கொஞ்சம் ஐசிசி காம்படிஷனில் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்கோராக ஒரு 180 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஹை ஸ்கோர் 246ம் லோ ஸ்கோர் 70க்கும் ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல்லோட மேட்சோடைய ரீசெண்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 180 150 தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சேசிங் பண்ணவும் இங்க விளையாண்ட இதுல லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுவும் சிஎஸ்கே தான் கஷ்டப்பட்டிருக்கலையே. சிஎஸ்கேக்கு எதிர்த்து பிளே பண்ண எல்லா டீமும் இங்க ஈஸியாவே ஜெயிச்சிட்டும் போயிடுறாங்க. ஸோ பிச்சு என்ன பிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறதான் மெயின். அது மாதிரி இங்க நடந்த லாஸ்ட் 7 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 29 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 40 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. இது ரீசெண்டா நடந்த வேர்ல்டு கப் T20. அதுல ஃபேசர்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலாவே விக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்பின்னர்ஸுக்கு செகண்ட் இன்னிங் ஸ்பின்னர் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா விளையாண்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபாரின், அதாவது நம்ம இந்தியன் கண்டிஷனும் ஏசியா கப் கண்டிஷன்ல விளையாண்டது ஆப்கானிஸ்தான் மட்டும்தான். ஸோ மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபாரின் இதுல இருந்து பிளே பண்ணதுனால கூட அந்த ஸ்பின்னுக்கு கொஞ்சம் விக்கெட் கூட இந்த இடத்துல குறைஞ்சிருக்கலாம். இவங்க விளையாடும் போது ஈக்குவல் விக்கெட் கிடைக்கும். பஞ்சாபோடைய பாசிபிள் பிளேயிங் 11ல மேபி அந்த ஐச் பிராரை வேணா உள்ள கொண்டு வரலாம். அந்த ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா மட்டும் வேணா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. யாராவது வெளியே பண்ணி எடுத்துட்டு, இல்லை அப்படின்னா பேட்டிங்க்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச்சு இருக்கு அப்படின்னா அவங்க அதே பவுலரை வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா சகால் மட்டும்தான் அவங்களுக்கு மெயின் ஸ்பின்னராகவே இருக்காரு. ஸோ ஒரு ஸ்பின்னரை அடிஷனலா ஜாயின் பண்ணிப்பாங்க. அது மாதிரி சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் 11ல மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக பிரேவிஸ் அவைலபிளாக ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் மினிட் வரை அந்த அவங்களுடைய இதை செக் பண்ணுவாங்க. பண்ண பிறகுதான் அவருடைய இது டீமுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தாதான் அவங்களுமே பிளே பண்ண வைப்பாங்க. ஏன்னா ரிஸ்க் ஆகிட்டா ஃபுல் டோர்னமெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு அவங்கள இது பண்ணுவாங்க. ஸோ பிரேவிஸா மேத்யூ ஷாட்டாங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் லாஸ்ட்ல. அதை பற்றியும் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுவோம். வேற எந்த பிளேயின் இதுலையும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஒரு வேளை ஸ்பென்சர் ஜான்சன் வேணா மேபி ஆட் பண்ணலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோட கண்டிஷன் எந்தெந்த மாதிரி இருக்கும், போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த இதை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இதில் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு விஷயமே இது ஒரு இன்வெஸ்ட் நல்லா பண்ணி ஹை அமௌண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற பிளேயர் கரெக்டாக அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்கோ உள்ள மேட்சுங்கிறது இது கிடையாது. இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு கண்டிஷனே இது ஒரு ரிஸ்க் மேட்ச்சு தான். சிஎஸ்கே மேட்சுங்கிறதுனால எல்லாருமே அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. அது சிஎஸ்கேக்கு ஃபேவர் மைண்டில் போட்டு அந்த மேட்ச் நடந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதுலேயுமே உங்களுக்கு பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் பிபிகேஸ்லையும் எடுக்கணும். இப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னாலும் அந்த மாதிரிலாம் ஆகும்னு. இதில் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், பவுலரோடைய ஃபேவரட்ஸ், பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற பவுலர்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் இருக்காங்க, அந்த ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க, அதே மாதிரி சகால் இருக்காங்க. ஸ்டாயினிஸ்க்கு ஓவர் கொடுத்தா அவருக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி இருக்காங்க, நூர் அகமது இருக்காங்க, கலீல் அகமது, அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு வேளை ஸ்பென்சர் ஜான்சனையும் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவருக்கும் சப்போர்ட் ஆகும்.
ஸோ இது வந்து 2 பேருக்கும் இப்படி இருக்கிறதுனால இப்போ இருக்கிற கொடுத்த ரெக்கார்டு வந்து ஐசிசிஐ வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு செட் பண்ண பிச் கண்டிஷன். அதனால அங்கே பேட்டிங் வந்து 180 190 விக்கெட் ஃபாலும் நிறைய குறைஞ்சிருக்கு, சேசினும் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து ரெடி பண்ணுறது இவங்க பண்ணும்போது பழைய சென்னை கிரவுண்டு தான் அந்த மாதிரி பிச் கண்டிஷன்னா பிச்சு அந்த இடத்துல ஸ்லோ ட்ராக்காக கூட மாறும் இருக்கும், ஒரு இன்னிங்ஸாவது ஸ்லோ ட்ராக்காக ஆயிரும். ஸோ இதில் வந்து எந்த டீமுக்குனாலும் ஃபேவர் ஆயிரும். ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீமுக்கு ஸ்லோ ட்ராக்காக இருக்கும் போது கூட டக்குன்னு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிரும், அந்த பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும் போது. இல்லை செகண்ட் பவுலிங்கில் போய் ஃபேவர் ஆயிரும். ஸோ இது மொத்தத்தில் ரிஸ்க் மேட்ச்சு, அதிகமாக இன்வெஸ்ட் வந்து பண்ண வேண்டாம். ரெண்டாவது பவர் பிளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து இன்டர்நேஷ்னல் T20 நடந்த ரெக்கார்டு வச்சு மட்டும் தான் இது வந்து மேக்ஸிமம் அந்த இடத்துல ஒரு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை விக்கெட் போகாமல் போகலாம் அதே மாதிரி பேட்டிங் கண்டிஷனாக இருந்தால். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் அந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2 விக்கெட் போயிடும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் பவர் பிளேயோட கண்டிஷன். ஆவரேஜ் விக்கெட் வந்து இதில் கொஞ்சம் வென்யூவில் கொஞ்சம் நிறையவே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆவரேஜாக லாஸ்ட் மேட்ச் 12 விக்கெட் சொல்லியிருந்தோம், ஆனால் 18 விக்கெட் ஆயிருந்தது. பேட்டிங் பிச்சுன்ட்டு எல்லாருமே குறைச்சி எடுத்திருப்பீங்க, ஆனால் அது அப்படி ஆகாது. சேசிங் பண்ண போகிற அந்த ப்ரெஷர்லையும் விக்கெட் விழும். ஸோ ஆவரேஜாக எப்படியும் இன்டர்நேஷ்னல் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக அந்த இடத்துல 11 to 12 விக்கெட் விழுந்திருக்கு. இந்த மேட்ச்சில் பார்க்கும்போது கொஞ்சம் கூட விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 12 விக்கெட்டு வந்து உறுதியாக விழும். அதில் ஆவரேஜாக ரன்னு வந்து 180 வரைக்கும் வர்றது டீசெண்டான, 180 to 190 வர்றது இந்த பிச்சுக்கு டீசெண்டான ஸ்கோர் தான். இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். ஹை பர்சன்டேஜ் கேப்டன் இப்போ வர சஞ்சு சாம்சன் தான் இருக்காங்க. அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மேட்ச் இந்த கேட்டகரியில் உள்ள அத்தனை பேரும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து டிடி வந்து கொஞ்சம் நிறையவே வரும். 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேராவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை மேக்ஸிமம் உறுதியாக 2 பேர் உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ இப்போ ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன் இருக்காங்க. விசி பார்த்திங்கன்னா இப்போ வர ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இருக்கார். மேபி அந்த இடத்துல கொஞ்சம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து சஞ்சு சாம்சனுடைய ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிரவுண்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் விளாண்ட 13 மேட்ச்லேயே வெறும் 158 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. ஹையர் ஸ்கோரே 31 தான். ஸோ அவர் பொறுத்தவரை இந்த மேட்சோடைய ஹிட் இல்லைன்னா ஃப்ளாப்பு. ஸோ அவர் சேசிங் பண்ணால் தான் இந்த வென்யூக்கு செட் ஆவார். இந்த டீமுக்கு எதிராகவும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஜான்சன், சகால், அதே மாதிரி ஏசிங் நிறைய த்ரெட்ஸும் இருக்குது. ஸோ சேசிங் பண்ணால் சாம்சன் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்கு தான். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எடுக்கும் போது அவரை கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த டீமில் லீவ் பண்ணிடுங்க. ஸோ அவர் வந்து ஹிட் ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கார். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. அவர் ஒரு ரிஸ்கி சாய்ஸ் தான். நம்ம எடுக்கும்போது கேப்டன் கொடுத்து எடுத்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இது நல்லா வரும், இல்லைன்னா மொத்தமும் ஃப்ளாப் ஆயிரும். லாஸ்ட் மேட்ச் இஷான் கிஷனுக்கு சொன்ன மாதிரி தான். ஆனால் இஷான் கிஷன் கூட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஃப்ளாப்பு அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை அவர் வந்து இந்த வென்யூவில் சரியாகவே பண்ணலை. ஸோ சேசிங் பண்ணால் டிடி தான் வருவார். சிவிசி ஆப்ஷன் வந்து வர்றது இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி அடுத்து வந்து இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. கெய்க்வாடும் சரி, ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி. இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரை ஹெட்டுகட்டில் 9 மேட்ச் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு 15 மேட்ச்சில். ஹெட்டுகட்டில் வென்யூவில் 2 மேட்ச் வந்திருக்காரு 5 மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் எப்படியாவது வந்துடுவார்.
ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நல்ல பாயிண்ட் எடுக்கவும் வாய்ப்பாக இருக்கும் இந்த மேட்ச்சு. மேபி பஞ்சாப் பக்கம் மேட்ச் போயிருது அப்படின்னா இவர் ஒரு விசி அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அதே இது இல்லை சிஎஸ்கே தான் வின் ஆகுதுனாலும் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கெய்க்வாடு பொறுத்தவரை இந்த வென்யூவில் ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. 650 அடிச்சிருக்காரு, 650 அடிச்சிருக்காரு, ஒரு 100 அடிச்சிருக்காரு. சேசினும் பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறது மேக்ஸிமம் அவருக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் கெய்க்வாடும் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். 2 பேரில். ஆனால் ஒருத்தங்க கொஞ்சம் பேட்டிங்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு வந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்படின்னா சி இல்லைன்னா விசி ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க, வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை டாப் பாயிண்ட்ஸில் வந்துடுவாங்க. மொத்தத்தில் 2 ட்ரீம் டீம் இந்த இடத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரை த்ரெட்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது கிட்ட இருக்கும். கலீல் அகமது கிட்டையும் கொஞ்சம் யார்கிட்ட இருக்கும்னா ஒரு வேளை ராகுல் சகார் உள்ளே வராரு, நூர் அகமது எப்படியும் இருப்பார், ராகுல் சகாரை இம்பேக்டாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 பேர் இதில் டீமில் சேஃப் ஆப்ஷன். ஹர்ஷதீப் சிங் பொறுத்தவரை இந்த பிச்சு அவருக்கு நல்ல ஃபேவர் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் தான் மெயினாக ஆகும். செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப டாமினேட் பண்ணால் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீம் வந்த இடத்துல வருவார். இல்லை அப்படின்னா அவர் ட்ரீம் டீம் இந்த இடத்துல வந்துட்டா எந்த பிளேயர் ஃப்ளாப் ஆவார், இல்லை இவர் ஃப்ளாப் ஆனால் எந்த பிளேயரை எடுக்கணும்னு நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் பிரேவிஸ் வந்து நல்லா ஆகிட்டார். அவர் பிளேயிங் லெவனில் வர மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி அவர் கன்ஃபார்ம் ஆகி வந்துட்டார் அப்படின்னா இவர் 2 மேட்ச் இங்கே ப்ளே பண்ணி 2 மேட்சும் ட்ரீம் டீம் வந்துட்டார். இவங்களுக்கு எதிரவும் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. விக்கெட் போயிட்டாலும் இவர் அவுட் ஆக மாட்டார். ஒரு ட்ரீம் டீம் ஃபிக்ஸ்டு பிக்காக வந்துடுவார். சேஸின் பண்ணாலும் மற்றவங்க ஸ்லோவாக அடித்தாலும் இவர் பண்ணிடுவார். ஸோ அவரோட த்ரெட்டு மார்க்கோ ஜான்சன் மட்டும்தான். மற்றவங்க இதில் எப்படியும் அவர் விளாண்டுருவார். ஸோ மார்க்கோ ஜான்சன் போடும்போது அந்த நேரத்தில் இருந்து அதுவும் அந்த பவர் பிளேக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவரும் அவுட் ஆவார். இல்லைன்னா அவுட் ஆகிறது கஷ்டம்தான். எப்படியும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். அடுத்து ஹர்ஷதீப் சிங் இல்லைன்னா நூர் அகமது, இந்த 2 பேரில் ஒருத்தங்க டிடி உறுதியாக வந்துடுவாங்க. நூர் அகமது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் டோட்டல் மேட்சையும் கம்ப்ளீட்டாக மாற்றி போடுறதுக்கும் வாய்ப்பாயிரும். ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் சிவிசி ரேஞ்சில் அவர் இருக்கார். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை லீவ் பண்ணும்போது இன்னொரு பிளேயர் இவங்கள ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த பிச்சுக்கு ஆப்டான பிளேயர் யாருன்னா சகால். மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 2லேயும் அவருக்கு பிளேயர் இடைய த்ரெட்டும் இருக்குது, சாம்சனுக்கும் இருக்குது. ஸோ விக்கெட்டு வந்து எப்படியும் உங்களுக்கு நல்லா பார்த்தாலும் ஒரு 2 விக்கெட் எடுப்பார். ஒரு வேளை செகண்ட் பவுலிங் போகிறாருன்னா கூட விக்கெட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்கும். நான் இவரை தான் இம்பேக்ட் பிளேயராக எடுப்பாங்க. ஒன்று செகண்ட் பவுலிங் போட்டால் இவர் இம்பேக்டாக வருவார், இல்லைனா அந்த பியூஷ் ஆர்யா அவர் வருவார். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மார்க்கோ ஜான்சன் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். ஒரு வேளை செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகலாம், மேக்ஸிமம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மேட்ச்சில் கண்டிஷன் பிரகாரம் ஜான்சன் இல்லைன்னா ஓவர்டனில் யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் பவுலிங் போடலைன்னா ஜான்சன் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். மேபி இந்த இடத்துல இப்போ பிரேவிஸை சேர்க்கும் போது 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேரில் இருந்து 2 to 3 பேர் தான் வருவாங்க. டூபே பொறுத்தவரை மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது எடுக்கிறது சேஃபான பிக்கு. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சகால் தான் ஃபிக்ஸ்டு பிக்காக வந்துடுவார். ஸோ இதில் ஃபிக்ஸ்டு பிக்காக சகால் வந்து உள்ளே வந்துடுவார். பிரேவிஸ் வந்தால் பிரேவிஸு, அது போக ஹர்ஷதீப் சிங் எடுக்கலன்னா நூர் அகமது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ மேக்ஸிமம் 2 to 3 எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. நூர் அகமது உங்களுக்கு இது பண்ண மாட்டார்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கை
எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். மார்க்கோ ஜான்சன் வந்து ஒரு விட இந்த மேட்ச்சு அதர் பிளேயருக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங் போட்டால் வந்துடுவார். ஸோ இந்த இடத்துல எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 to 3 பேர் உறுதியாக வருவாங்க, ஒரு 2 பேர் ஃப்ளாப்பும் ஆவாங்க. இந்த மேட்ச் பொறுத்தவரை பீசிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா மேபி ஃப்ளாப் ஆகலாம். இந்த வென்யூக்கு டக்குன்னு விக்கெட்டு ஃபால் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா தான் அவர் அந்த இடத்துல ட்ரீம் டீம் அது வருவார் செகண்ட் பண்ணும்போது. இந்த மேட்ச் பொறுத்தவரை இந்த பியூஸ் ஆரியா வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாய்னிஸுக்கு பவுலிங் ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டாலும் பேட்டிங் வந்து இங்கே பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு செஞ்சுரி அடித்து மொத்த டீமையுமே முடிச்சு விட்ருவார். ஸோ ஆரியாவோட ஸ்டாய்னிஸ் வந்து சேஃப் பிக்கு. அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சனை இவங்க உள்ளே கொண்டு வராங்கன்னா போத் இன்னிங்ஸுக்கும் மஸ்ட் பிக்கு. ஃபுல்லாக மேட்சை மாற்றி சிஎஸ்கே பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஆயிரும் அவர் ப்ளே பண்ணால். அப்படி இல்லைன்னா கலீல் அகமத், மேட் ஹென்ரிலேருந்து கண்டிப்பாக 1 இல்லைன்னா 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. கலீல் அகமத் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக அவரால் மேக்ஸிமம் பண்ணி இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மேட் ஹென்ரி போத் இன்னிங்ஸும் இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிஎஸ்கே டாமினேட் பண்ணும்போது 2 பேரும் அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை 1 தான். ஸோ இதில் சேஃப் பிக்காக நீங்கள் எடுக்கும்போது ஸ்டாய்னிஸை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டரில் இப்போ சிஎஸ்கே விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்டாய்னிஸு, சுஷாந்த் சிங் தான் அடிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டாய்னிஸ், சுஷாந்த் சிங்கில் ஒருத்தங்க எப்படியாவது ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. கலீல் அகமத், மேட் ஹென்ரியில் 2 பேரும் வரலாம், இல்லை ஒருத்தங்க வருவாங்க. ஸோ ஸ்டாய்னிஸு, சுஷாந்த் சிங்கில் மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுக்கிறது சேஃபான ஆப்ஷனு. 2 பேருமே அந்த இடத்துல வரலாம். ஏன்னா 2 பேருமே லோ பிக்கில் தான் இருக்காங்க. இவங்களும் லோ பிக்கில் இருப்பாங்க, இவங்களும் லோ பிக்கில் தான் இருப்பாங்க. பவுலிங் கிடச்சா கண்டிப்பாக ஸ்டாய்னிஸ் ட்ரீம் டீம் வந்துடுவார். இந்த பிச்சுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். இந்த 2 பேருமே இந்த இடத்துல வரலாம், இல்லை ஒருத்தங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக தான் அவங்க பிரேவிஸ் வந்தால் உள்ளே கொண்டு வருவாங்க. ஒருவேளை பிரேவிஸ் வரல அப்படின்னா மேத்யூ ஷாட்டு இந்த பிச்சுக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் இவங்க பவுலிங் கொடுத்தா மட்டும்தான் ஒரு சிவிசி அளவுக்கு வருவார். இல்லைன்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு தான் அவரால் பண்ண முடியும் இந்த பிச்சு கண்டிஷனுக்கு. அடுத்து இந்த மேட்சுக்கு கொஞ்சம் மெயினான பிக்கு யாருன்னா இந்த பக்கம் ராகுல் சகார் தான். ஏன் அப்படின்னா பஞ்சாப் டீமு இங்கே டாமினேட் பண்ணும்போது எல்லாம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ், இவர், ஷிகார் தவானு, அந்த பீசிங்கு, அதே மாதிரி சகால், இவங்களோட பவுலிங்கில் வந்து ரொம்ப பண்ணி தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே கிரவுண்ட்லேயே. இப்போ ராகுல் சகார் இந்த பக்கம் இருக்கும்போது இந்த பிச்சு அவருக்கு சப்போர்ட் ஆகும். பிளேயருடைய நிறைய த்ரெட் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் த்ரெட் இருக்குது இவர்கிட்ட. ஸோ இவரை இம்பேக்டில் இவரை தான் நல்லா சிஎஸ்கே பேட்டிங் பண்ணிட்டு பண்ணால் இவரை தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. இவரை எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா இவர் மஸ்ட் பிக்கு இந்த மேட்ச் கண்டிஷனுக்கு. அடுத்து கம்போஜ் லாஸ்ட் மேட்ச் லோ பிக்லேருந்து டிடி வந்துட்டார். மேக்ஸிமம் இந்த இடத்துல இவர், அந்த கே சர்மா, இந்த 2 பேரை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். சேவியர் பாலில் இவங்க மேக்ஸிமம் அடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும்தான் அவரால் இந்த பிச் கண்டிஷனுக்கு போட முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. கம்போஜ் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டார். கலீல் அகமதும் ஃப்ளாப்பு, மேட் ஹென்ரியும் ஃப்ளாப்புனால அவங்க பக்கம் தான் அந்த ட்ரீம் டீம் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். இவரை ரொட்டேஷன் பண்ணி வேணால் ட்ரை பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா வதேரா பொறுத்தவரை இந்த மேட்ச்சு ஒரு ட்ரீம் டீம் வரலாம். மேக்ஸிமம் ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாத்திரை வதேராவில் ஒரு ட்ரீம் டீமாக வந்து கண்டிப்பாக வருவாங்க. அதில் அதிகமாக 2 பேருக்குமே ஆன வாய்ப்பும் இருக்குது. மேக்ஸிமம் உள்ளே வரலாம். மிடில் ஆர்டரில் தான் சிஎஸ்கே கிரவுண்டில் எல்லாருமே அடிப்பாங்க. மிடில் ஆர்டர் 1 டவுன் 2 டவுன்னு. ஸோ 2 பேரும் வரலாம். இல்லைன்னா சேஃபாக எடுத்தால் 2, நான் ரிஸ்க்காக எடுப்பீங்கன்னா 1. ஆனால் பஞ்சாப் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வதேரா தான் எடுக்கணும். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் 2 டவுன் கிட்ட வருவார். வென்யூவில் 60 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம், 2 இல்லைன்னா 1. அடுத்து நம்ம சொன்னது தான், கனோலியும் இப்போ ஹை பர்சன்டேஜ் இதில் போயிட்டார். ஆனாலும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீமாவது
வரலாம். ஆனால் மார்க்கோ ஜான்சன் ஓவர்டனில் யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஹை பிக்கில் நம்ம லீவ் பண்ணணும். ஃபாரின் பிளேயர்ஸ்லையும் கண்டிப்பாக லீவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் தொடர்ச்சியாக வராங்க. மேக்ஸிமம் போனால் 5, ஆனால் 4 தான் வராங்க. ஸோ நம்ம அந்த ஃபாரின் பிளேயர்ஸை எவ்வளோத்துக்கு எவ்வளோ லீவ் பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தான் இந்தியன் பிளேயரை செலக்ட் பண்ணி அவங்க ட்ரீம் டீம் வருவாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஐச்பிரார் வந்தார்னா இந்த மேட்சோடைய மஸ்ட் பிக். ஏன் கொண்டு வருவாங்கன்னா ஸ்பின் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா இவரை உள்ளே கொண்டு வருவாங்க. எப்படியும் அந்த இடத்துல 1 to 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். வைஷக் விஜயகுமார் இந்த பிச்சுக்கு வருவாராங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வைஷக் விஜயகுமார் உள்ளே வர்றது கஷ்டம். ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் போட்டால் பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சேஃப் ஆப்ஷன்ட்டு பார்க்கும்போது இவங்க 2 பேரில் இருந்து 1 இல்லைன்னா 2, அதே மாதிரி கனோலியை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் இப்போ இருக்கிற கேட்டகரிக்கு ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வரலாம். ஸோ இந்த மேட்சோடைய கேப்டன் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்க்வாடுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூர் அகமது ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா ஒரு வாய்ப்பு உண்டு. பிபிகேஎஸ் பக்கம் தான் மேட்ச் போகுதுன்னா சகாலுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. ஆனால் சிவிசி வருவாராங்கிறது கஷ்டம்தான். ஆனால் மார்க்கோ ஜான்சனுக்கு ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டார்னா அவர் தான் இங்கே ட்ரீம் டீம் வருவார். ஓவர்டன் கூட ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பாயிரும். பஞ்சாப் பக்கம் மேட்ச் போகுதுன்னா இங்கே இந்த பவுலிங் நல்லா போட்டுருவார். நல்ல சிவிசி அளவுக்கும் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் ஜான்சனா ஓவர்டனாங்கிறதுல தான் நம்ம மிஸ் பண்ணி ஸ்டாய்னிஸை உள்ளே கொண்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்டாய்னிஸ் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். ஸோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் எஸ்எல் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதே கண்டிஷன் தான். 50க்கு மேலே 9 பேர் எடுத்துக்கிங்க. 2 லோ பிக் எடுங்க. அந்த லோ பிக்கில் பேட்டரில் 1 இல்லைன்னா பவுலரில் 2. இப்போ நூர் அகமது கூட 50க்கு பிலோவில் தான் இருக்கார். அந்த மாதிரி பிளேயராக பார்த்து எடுத்துக்கோங்க. கலீல் அகமது, மேட் கண்ட்ரியில் ஒருத்தங்க அந்த மாதிரியான பிளேயர் சேஃப் பிளேயர் லோ பிக்கில் இருக்காங்க. ஸோ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எடுங்க. ரிஸ்க் மேட்ச்சு. ஸோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதுனாலும் மேட்ச் கண்டிஷனுக்கு அந்த வென்யூ பிச் ரிப்போர்ட்டுக்கு தக்கணும் மேட்ச் மாறும். ஸோ அதுக்கு தக்கனமாக ப்ளே பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.